पादच्छाया सुखाभर्तुः तादृशस्य महात्मनः सहिनाथो என்று ராமருடைய திருவடி நிழல்ல வாசம் பண்ணணும் அப்படின்னா அயோத்தி ஜனங்கள் ஆசைப்படுறாங்க. ராமருடைய திருவடி நிழல்லேன்னு அது மாதிரி ஸ்ரீராமர் நாம் எல்லாரையும் இருக்கும்போது அவருடைய திருவடியில் நிழலில் வாசம் பண்ணுறாப்புல நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. இப்போது அதுதான் சௌக்கியம். நாம் என்னென்ன உழைக்கிறோமோ என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நியாயம். ஆனால் அது பலிக்கணும் அப்படின்றது மட்டிலும் ஈஸ்வரன் கையில் தான் இருக்கு. அப்போ தான் தெய்வ பலத்தை நாம் நினைக்கிறோம். நாம் இவ்வளவு பாடுபட்டோம் ஆனால் அதுக்கு தகுந்த பலன் தெய்வம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறோம். தெய்வ பலத்தால் தான் நாம் சௌக்கியமாக இருக்கணும். அப்போது தெய்வம் நமக்கு வேணும். அந்த காலத்தில் பார்த்தா மகாராஜாக்கள் எவ்வளோ ஊர்களை அமைச்சாலோ எல்லா ஊர்கள்லேயும் தெய்வத்தை தான் பிரதானமாக வச்சு அதனுடைய வீதியில் ஜனங்கள்லாம் இருக்கிறாப்புல பண்ணினான். ராஜா தெய்வம்தான். அது மாதிரி இந்த இடத்துக்கு பேரே ஸ்ரீவத்சம்னு பேர் வைக்கணும். இப்படி தான் அவருக்கு தோணித்தோம். ஸ்ரீவத்சம்னு ஒரு பேரை அமைச்சா அழகான பேர். பகவான் எல்லாரையும் அந்த ஸ்ரீவத்சத்தில் வச்சு தான் காப்பாற்றுறானா அப்படின்னு சொல்கிறேன். எல்லா ஜனங்களையும் பகவானுடைய வட்சஸ்தலம்தான் ஸ்ரீவத்சம். இப்போ தான் உபன்யாசம் முடிச்சுட்டு வந்தேன். இந்த உபன்யாசத்தில் ஒரு பக்தை கான்ஹோபாத்ரான்னு பெயர். அவள் பாண்டுரங்கனிடத்தில் பிரார்த்திக்கிறாள், தேயீம் ஹிருதயீம் வாச பாண்டுரங்கா, உன்னுடைய ஹிருதயத்தில் எனக்கு வாசம் கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பகவானுடைய ஹிருதயத்தில் வாசம். நம்மளை பற்றி பகவானுக்கு எப்போதும் நினைவு இருக்கணும். அதுதான் நாம் பகவானை மறந்தாலும் பகவான் நம்மளை மறக்கக்கூடாது. நம்மையே பகவான் நினச்சிட்டு இருந்தால் அதுதான் நமக்கு சௌக்கியம். அந்த அர்த்தத்தில் உன்னுடைய ஹிருதயத்தில் என்னை வச்சுக்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறா இல்லையா. பகவானுடைய ஹிருதயம்தான் ஸ்ரீவத்சம். அந்த ஸ்ரீவத்சத்தில் நம்ம வச்சுக்கோ அப்படின்னு நாம் பிரார்த்தித்தோமோ பிரார்த்திக்கலையோ நம்ம பகவான் தன்னுடைய ஸ்ரீவத்சத்தில் வச்சுக்கிறதாக வச்சுண்டு உங்களை எல்லாரையும் காப்பாற்றின்னு இருக்கார். எப்பொழுதுமே திருக்கோடியில் பரமேஸ்வரன் இருப்பார். பரமேஸ்வரன் இங்கே அமிர்த கடேஸ்வரராக இருக்கார். எல்லாருக்கும் தீர்க்கமான ஆயுஸ் வேணுமானால் அமிர்த கடேஸ்வரர் தான் பிரார்த்திக்கணும். அமிர்த கடேஸ்வரராக இங்கே இருக்கார். பகவானுக்கு எல்லாருக்கும் லட்சுமி கட்டாட்சம் வேணுமானால் ஸ்ரீனிவாசன் தான். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி சௌக்கியமாக இருக்கணும். நீதி தர்மம் இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கணும் என்று சொன்னால் ராமர் தான். எல்லா தெய்வங்களும் இங்கே இருந்து உங்களோட கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு தெய்வங்களும் வருது. தெய்வங்கள்லாம் உங்களை அழித்து வச்சுக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு என்ன இதில் ஆசைன்னு கேட்டால், காவேரி தோயம் ஆசிரித்திய வாதோயத்திர பிரவர்த்ததே தத் தேசவாசினாம் முக்திகி கிமுத தீரவாசினாம்னு காவேரி மகாத்மியம். காவேரியினுடைய காற்று நம்ம மேலே படம். இப்போது இந்த ஃபேன் போட்டுட்டே படுத்துட்டு உடம்பு ஜாஸ்தியாக போயிடுது. ஃப்ரீயாக நம்ம இப்படி கட்டியில் போட்டுண்டோ இல்லை கையே தலையாக வச்சுட்டு ரங்கநாதர் மாதிரி எங்கேயும் காவேரி தீரத்தில் பெருமாள் அப்படி தான் படுத்துட்டுருக்கார். ஆசைப்பட்டு இப்படி படுத்துருந்தோம்னா நல்ல காற்று, ரிட்டையர்ட் லைஃபு, ஏதோ கிடச்சது சாப்பிட்றோம். பேசாமல் நிம்மதியாக கோவிலுக்கு சாயங்காலம் வெளில இப்படி வந்தால் சகஸ்ரநாமன்னு சொல்கிறோம், சுவாமியை பார்க்குறோம். அப்புறம் ராத்திரி 8 மணிக்கே 12 மணி மாதிரி படுத்துன்னு தூங்கி போய்டும்.
தூங்க நிம்மதி. டாக்டர்லாம் தான் சொல்கிறானே, ஏதோ மருந்து கொடுப்பார் சாப்பிட்லான்னு நினச்சேன், டாக்டர்கிட்ட போனால் நீ தூங்கணும் பைத்தியம் முடிக்கிறதான்னு நமக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறார், தூங்க பண்ணுறார். நமக்கு நிம்மதி தான் தூக்கத்துக்கு காரணம். அந்த நிம்மதி இந்த இடத்துல இருக்கு. மகாட்சேத்திரமாக இருக்கிறதுனாலையும் காவேரி தீரமாக இருக்கிறதுனாலையும் சிவ விஷ்ணு கோவில்கள் நமக்கு ஏதோ உழைச்சாயிடுது, நாட்டுக்கும் உழைச்சாயிடுது, குடும்பத்துக்கும் உழைச்சாயிடுது. இனிமேல் ஏதாவது நல்ல வார்த்தைகள் அடிக்கடி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறேன்னு தவிர வரமாட்டேங்கிறேன். எனக்கும் இங்கே ஒரு ரூம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருந்துண்டு பாகவதம் ராமாயணம் சொல்லிட்டு இருக்க ஆசைப்படுவேன். ரீட்டைல் லைஃப்பில் நீங்கள்லாம் கேட்டுன்னு உட்காந்துருக்கலாம். இந்த மண்டபங்கள்லாம் ராமர் அதுக்காகவே போட்டுவிட்டார் அழகாக. சாயங்காலம் வேலை சித்த நேரம்னு சொன்னால் போருமே, நல்ல விஷயங்களை கேட்டுண்டு நான் பாட்டு நிம்மதியாக இருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அழகான இடமாக இது அமைஞ்சிருக்கு. பார்த்தா நமக்குன்னு இது அமைஞ்சிருக்கு, சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார். அதுபோல் வாழ்க்கை உங்களுக்கு மேலும் மேலும் குழந்தைகள்லாம் க்ஷேமமாக இருக்கணும். நீங்களும் இப்படியே ஈஸ்வரனை நினச்சிண்டு இங்கேயே க்ஷேமமாக இருக்கணும். காவேரி தீரத்தில் ஸ்ரீராமர் இங்கே இருக்கார், எல்லா சுவாமியும் இங்கே இருக்கார். பகவானை நினச்சேன்னு இப்படி பொழுது சாயங்கால வேளையில் இப்படி ஒரு வாக்கிங் இப்படி வந்தால் சித்த நேரம் உட்காந்து சகசிரநாமம் சொல்லிவிட்டு ஏதாவது கேசட் போட்டு கேட்டுண்டு பகவத்குணத்தை கேட்டுண்டு சாதுக்களாக நம்ம வாழ்க்கை அமைஞ்சு சௌக்கியமாக இருக்கு. அமைஞ்செடுத்து இன்னமும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும், எல்லாரும் அனுகூலமாக இருக்கணும். ஸ்ரீராமர் இடத்துல புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற ஸ்ரீராமர் இடத்துலையே பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம்.